நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலிருந்து தண்ணீர் வெளியே வந்தது. 300 பேர் குடித்த தண்ணீர் ஒரு பாத்திரத்திலிருந்து. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் இஸ்லாமிய சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு பெரிய அதிசயத்தை பற்றியது. இந்த நிகழ்வு ஹுதைபியா பயணத்தின் போது நடந்தது. ஒரு நாள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹாபாக்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடம் தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது. சஹாபாக்கள் கவலையடைந்தார்கள். எப்படி வுடு செய்வது, எப்படி தண்ணீர் குடிப்பது? அப்போது ஒரு சிறிய பாத்திரத்தில் மட்டும் தண்ணீர் கொண்டு வந்தார்கள். அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீர் அனைவருக்கும் போதாது. சஹாபாக்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிடம் தண்ணீர் இல்லை. அப்போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைங்கள் அந்த சிறிய பாத்திரத்தில் கையை வைத்தார்கள். பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வின் அனுமதியால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரல்களுக்கிடையில் இருந்து தண்ணீர் ஊற்றுபோல் வெளியே வர ஆரம்பித்தது. சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள். அவர்கள் வுடு செய்தார்கள். பல நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தினார்கள். இந்த நிகழ்வை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் கூறுகிறார், நாங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தது. அவர் கையை வைத்தார்கள். அவர்களின் விரல்களுக்கிடையில் இருந்து தண்ணீர் வெளியே வந்தது. மக்கள் எல்லோரும் தண்ணீர் குடித்தார்கள். சஹீஹ் புகாரி 3572, 3573, 3576, சஹீஹ் முஸ்லிம். ஏன் தெரியுமா? பல சஹாபாக்கள் இதை பார்த்தார்கள். பல அறிவிப்பாளர்கள் இதை கூறினார்கள். இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய அதிசயம். இந்த ஹதீஸ் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அல்லாஹ் விரும்பினால் சிறிய தண்ணீரையும் பெரிதாக்க முடியும். அல்லாஹ் விரும்பினால் சிறிய விஷயத்திலும் பெரிய அதிசயம் செய்ய முடியும். நாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். நாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களின் ஹதீஸை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் நம்மை நேரான பாதையில் நடத்துவானாக. ஆமீன் என்று கமெண்ட் செய்து துஆவில் எங்கள் உடன் சேருங்கள்.